ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி 2வது நாள் குருநாசாமி கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கி ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு எல்லாம் ஃபுல்லாகிருச்சு. இன்னும் கொஞ்சம் மட்டும்தான். எல்லாருமே வந்து வண்டியில் வந்து எல்லாம் சவாரி போயிட்டுருக்குறாங்க. ஆனால் கொஞ்சம் உருக்கமாக இருக்குது. மழை வராமல் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. பார்ப்போம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம்ப்பா. அண்ணா நம்ம கோயிலுக்கு எவ்வளோ வருஷம் வந்துட்டு இருக்கிறீங்கண்ணா? கோயில் ஒரு 40 வருஷம் வந்துட்டு இருக்கோம். 40 வருஷம் வந்துட்டு இருக்கீங்க. குதிரையெல்லாம் சேலுக்குங்களாங்களா இல்லை ஷோக்கு மட்டும்? விற்பனைக்கு தானே. நம்மகிட்ட என்ன விலையில் குதிரையில் இருக்குங்க? 3 லட்சம் ரூபாயில இருந்துருக்குது. 3 லட்சம் ரூபாய். அதிகமாக எவ்வளோ? 5 லட்சம். 5 லட்சம் வரைக்கும் இருக்குங்க. ஆனால் இதில் சுழியெல்லாம் பார்த்து வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக. அதில் இப்போ எத்தனை சுழி இருந்தால் அந்த 5 லட்ச ரூபா அந்த மாதிரி? 9 சுழிங்கிறது அது ஸ்தானத்தில் இருந்தால் அது வந்து அளவு சுழியுது. சரிங்கண்ணா. 9 சுழியிலேருந்து 13 சுழி வரைக்கும் இருக்குது. அந்த 13 சுழி இருக்கிற இடத்துல இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் விலை ஏறும். சரிங்க. நம்ம அதிகபட்சமாக எவ்வளோக்கு குதிரை வந்து விலைக்கு போயிருக்கு? இது வந்து 25 லட்சத்துக்கு விற்கிது, 30 லட்சத்துக்கு விற்கிது. 30 லட்சத்துக்கு விற்கிது. அதெல்லாம் வேறு. சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. ஹலோ அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம் அண்ணா எந்த ஊர்லேருந்து வரீங்களா? மேவானிங்க. கோபி பக்கத்தில் மேவானி. சரிங்கண்ணா. இந்த குதிரை தொழில் எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறீங்களா? ஆனால் அப்பா எல்லாம் நாங்கள் இது வரைக்கும் அப்பா காலத்துலேருந்து பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இந்த குதிரையில் என்ன விலை வருதுங்களா? எப்படி போட்டிங்கன்னா 5 லட்ச ரூபா. 5 லட்சம். நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே 5 லட்ச ரூபா. 5 லட்சம் 4 லட்சம். 5 லட்சம் 4 லட்சம். இது இப்போ சேலுக்கு கொண்டு வந்துருக்கிறீங்களா? இல்லை இல்லைங்க, இது சேலுக்கு வரல. பாருங்க, 3வது குதிரை சேலுக்கு வந்திருக்குது. ஓ சரி. அது 3 லட்சம் சொல்கிறோம். அது 3 லட்சம் சொல்கிறீங்க. சரிங்களா. ஆனால் இது குதிரையில் வந்து வகையெல்லாம் இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க. கத்தியாவார், மார்வார், போனி, நாட்டு குதிரை எல்லாம் இருக்குது. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது இல்லைங்களா? இது கத்தியாவார் ஒன்றுங்க. கத்தியாவாருங்களா? ஆமாம். மார்வார் கிராஸ். இப்போது ஆனால் வந்து எல்லாருமே வந்து இந்த கத்தியாவார் மார்வார் தான் சொல்கிறாங்க. போனிங்கிற குதிரை வந்து இது வரைக்கும் போனி இருக்குது அங்கே வந்திருக்குதுங்க. தேர்க்குள்ளே வந்துருக்குதுங்க. சரிங்களா. நன்றிங்க. நம்மளை நோக்கி வருது. நம்மளை பார்த்து கொஞ்சம் போடுறாங்க. நாமளும் ஓடி எடுப்போம். ஓடி வாங்க, ஏறிங்க வண்டியில். லிஃப்ட் கொடுங்க. கிட்டத்தட்ட லிஃப்ட் வாங்கி தான் ஆக மாட்டேங்குது. மிஸ் ஆகுதுங்க. ஆமாங்க. இழப்பு வாங்குது நண்பர்களே, முடியல. இங்கே தான் குதிரை ரேஸில் விடுவாங்க. மறுபடியும் நம்மளால் ஓட முடியல. பாருங்க, பட்டை கிளப்பிட்டு வராங்க. இங்கே பார்த்துட்டிங்கன்னா இவரும் பயங்கரமாக ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. பார்க்கும்போதே வந்து நம்மளுக்கும் வந்து குதிரையை வந்து வேகமாக ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. குதிரை பெருசாகவே இருக்குது. ரொம்ப சூப்பராக வச்சுக்கிறாரு. குதிரை பேர் வந்து அலெக்ஸ். பக்கத்தில் வந்தாவே கொஞ்சம் மிரட்டலாக இருக்குது. அப்படியே ஸ்பீடாக நடந்து போவோம். அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா எந்த ஊர்லேருந்து வரீங்க? நாங்கள் அத்தானிங்கண்ணா. அண்ணா நம்ம மாடெல்லாம் விற்பனைக்குங்களாங்கண்ணா? ஆமாங்கண்ணா. என்னென்ன ரகம்? செவல மயில் எல்லாமே காங்கேயங்கால தாங்கண்ணா. காங்கேயங்களா? ஆமாங்க. சரி. செவல மயில 2 ஜோடி இருக்குதுங்கண்ணா. சரிங்க. மயிலக்கால ஒரு ஜோடி இருக்குதுங்க. அதில் இங்கே ஒரு செவல மயில ஜோடி இருக்குதுங்க. ஆனால் அதெல்லாம் ரேட் என்ன வருதுங்கண்ணா? நான் இந்த 2 140 சொல்லுதுங்கண்ணா. 140. ஆமாங்க. இந்த 2 135 சொல்லுதுங்கண்ணா. 135. ஆமாங்க. அந்த மயிலக்கால ப்ளூ பெயிண்ட் 2 அது 2 140 சொல்லுதுங்க. 140. ஆமாங்க. அந்த கண்ணு 2 பார்த்தீங்கன்னா அது 2 ரபர்டபுள் கண்ணு. சரிங்க. செவலக்கண் மயில கண்ணுங்க. அந்த 2 பார்த்தீங்கன்னா 170 சொல்லுதுங்க. 170. ஆமாம். ஆனால் நம்மளுக்கு வந்து இப்போ ரேக்லாம் அந்த மாதிரி ரேஸில் ஓடுங்க. ஆமாங்கண்ணா. எல்லாமே ரேஸ்க்கு ஆகுங்கண்ணா. இப்போ நம்ம ரேஸ் இந்த ஷோவில் இருக்குங்களாங்க? இதுலலாம் இது இல்லைங்க. ரேஸெல்லாம் வந்து கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பக்கம் ஓட்டுவாங்கன்னா அவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. எத்தனை வருஷமா நம்ம திருவிழாக்கு வந்துட்டு இருக்கிறீங்க? நான் கிட்டத்தட்ட சின்ன பையன்லேருந்து வந்துட்டு இருக்கிறேங்கண்ணா. நான் ஒரு 17-18 வருஷமா வச்சுங்கண்ணா. 17-18 வருஷம் ஆச்சு. சரி. நம்ம எத்தனை மாடு கொண்டு வந்துருக்குறீங்க? நம்ம நான் எப்பவுமே வருஷம் 30 மாடு 35 மாடு கொண்டு வருவோம். 35 மாடு. ஆமாங்க. சரிங்க.
நம்ம மாட்டில் எத்தனை வெரைட்டி இருக்குதுங்கண்ணா? நான் 4 நிறம் சொல்கிறாங்கண்ணா. மயிலக்காளைங்க ஃபஸ்ட்டுங்க, 2வது செவலைங்க, 3வது காரிங்க, அப்புறம் புறா காளையும் இருக்குதுங்க. இப்போ புறா காளைங்கிறது நம்ம பியூர் ஒயிட்டுங்க. பியூர் ஒயிட்டுங்க. காரியில் காராம்பஸும் இருக்குதுங்க. அது வந்து எல்லாமே ஃபுல்லாக பிளாக்காக இருக்குங்க. ஃபுல்லாக பிளாக். ஆமாங்க. சரிங்க. அது பசுமாறு எடுத்துட்டிங்கன்னா அதனுடைய பால் வந்து சிவனுக்கு மாதிரி சொல்லுவாங்க. சரிங்க. சரிங்கண்ணா. சரி, நன்றிங்க. நன்றிங்க. இந்த இடத்துல சொர்க்கமே என்றாலும் சாங் போட தோணுச்சு. பட் காப்பிரைட் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்த சாங்கை வந்து தூக்கிட்டேன். ஹாய் ஹலோ மக்களே, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம மாட்டு வண்டியில் ஏற போகிறோம். ஒரு வித்தியாசமான அனுபவம். ஆனால் அப்படியே மேலே இருக்கிறதா மாட்டு வண்டியில் யூடியூப் சேனலப்பா? ஆமாங்கண்ணா. யூடியூப் தேக்கில் வண்டியில் இப்போ தான் நான் போகிறேன். நாங்கள் பேருங்க ரஞ்சித்துங்க. ரஞ்சித். எந்த ஊருங்கண்ணா? கோபி. கோபி. கோபி குதிர்கால்பாளையம். குதிர்கால்பாளையம். ஆ, ரேக்லா ரேஸ்க்குள்ள போவீங்களாங்கண்ணா? போவோம். எத்தனை வருஷம் போயிட்டு இருக்கிறீங்கண்ணா? போயிட்டு இருக்கிறேன். 5-6 வருஷம் போயிட்டு இருக்கிறோம். 5-6 வருஷம் போயிட்டு இருக்கிறீங்க. ஆமாம். மாட்டு வண்டியில் போகிறதே ஒரு நல்ல வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. மக்களே நல்லா சளி பிடிச்சிருச்சு. இருந்தாலும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட முடியாது அப்படிங்கிறதுக்காக என்னன்னாலும் பரவாயில்லன்னு வந்துட்டேன் இன்றைக்கி. அப்படியே கோயிலை ஃபுல்லாகவே சுற்றிக்கிட்டு இருக்கிறோம் பிரேக்லா வண்டியில். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான அனுபவமாக இருக்குது. கிட்டத்தட்ட வனம் வரைக்குமே வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம். ஒரு 3-4 கிலோமீட்ரு மாட்டு வண்டியில் வந்திருப்பேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.